பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரம் கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்த காரியத்தினாலதான் உண்மையான கிறிஸ்தவம் அந்த இடத்திலிருந்து தான் தொடங்குகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளை நான் சுருக்கமாக உங்கள் முன்பாக பேச விரும்புகின்றேன். அதற்கு முன்பாக நான் பிரேயர் பண்ணிக்கிறேன். லார்ட் அல்மைட்டி, நீங்க என் வாயிலிருந்து பேசுங்க. in the name of Jesus, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் சவுல் தாவீதை கொலை செய்ய தாவீதை துரத்துகின்றான். தாவீது மலைகளிலும் குகைகளிலும் போய் ஒளிந்து இருக்கின்றான். கடைசியாக தாவீதுக்கு சவுலை கொல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் தாவீது சவுலை பார்த்து இவ்வாறு கூறுகின்றான். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல இப்படி இருக்குது. தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறேன்? என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். இது நிழல். நிஜம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முதலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண காரியம் மன்னிப்பு. பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள் என்று மன்னிப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. நம்ம எல்லாரும் ராஜ்யத்தின் பிள்ளைகள். மன்னிப்பு ராஜ்யத்தின் கலாச்சாரம். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, நம்ம எல்லாரும் ராஜாக்கள். மன்னிப்பு என்பது ராஜாக்களுடைய முக்கியமான தன்மையாய் இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 2வது வார்த்தை, இன்று நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். ரட்சிப்பு என்பது பாவத்தின் விளைவுகளிலிருந்து பரிபூரணமான விடுதலை பெறுவது. ரோமர் 10:9-10 படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடே எழும்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் போது நாம் ரட்சிக்கப்படுகின்றோம், புது சிருஷ்டியாக மாறுகின்றோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எபேசியர் 1:13 படி ரட்சிக்கப்படும் போது ஆவியானவரால நாம் முத்திரை போடப்படுகின்றோம். ஆவியானவருடைய வரங்களினால் நாம் நிரப்பப்படுகின்றோம். ஆவியானவரோடு கூட நம்ம அந்த வாழ்க்கையில் நாம் வாழ்கின்றோம். அவரோடு கூட அனுதினம் நடக்கின்றோம். இந்த உலகத்தில் ஒரு எருசலேமின் வாழ்வை நாம் வாழ்கின்றோம். ரட்சிப்பு என்பது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜ்ல ஐஸ்வர்யம் உண்டு, அந்த பேக்கேஜ்ல சுகம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்ந்ததுதான் ரட்சிப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 3வது வார்த்தை, இதோ உன் மகன், இதோ உன் தாய். ரட்சிப்புக்கு பின்பாக நாம் ஆவிக்குரிய குடும்பங்களை, ஆவிக்குரிய உறவுகளை நாம் பெறுகின்றோம். அது நம்ம டிவைன் கனெக்ஷன்ஸ், டிவைன் ரிலேஷன்ஷிப்ஸ் என்று சொல்கின்றோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் காணப்பட வேண்டும். நாம் சரியான ஆவிக்குரிய தொடர்புகளோடு சரியான நேரத்தில் நாம் இணையும் போது இந்த உலகத்தில் நாம் சூப்பர் நேச்சுரல் லைஃப், ஹெவன் லைஃப் ஆன் எர்த் நமக்கு இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 4வது வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? சர்வ லோகத்தின் பாவங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல திணிக்கப்படும் போது அவர் இந்த வார்த்தையை சொல்லி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறினார். நம்ம ரட்சிப்புக்கு அப்புறமாக ஆவியானவரோடு நாம் நடக்கின்றோம். ஆவியானவரோடு கூட அனுதினமும் நாம் அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கின்றோம். ஏதாவது நேரத்துல அந்த பிரசன்னத்தை விட்டு நம்ம அதுல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகும்போது, அந்த தொடர்பு ஆவியானவருடைய தொடர்பு துண்டிக்கப்படும் போது நமக்கும் ஒரு நரக வாழ்க்கை போல நமக்கும் இந்த பிரச்சனை வரும். ஆதலால் அனுதினமும் நாம் ஆவியானவரோடு இணைந்து அவருடைய பிரசன்னத்திலே நாம் அனுதினம் நாம் கனெக்ட் ஆகி வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்திலே ஒரு ஹெவன் லைஃப் ஆன் எர்த் நமக்கு வாழ முடியும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 5வது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். இது 2 மீனிங்காக எடுக்கலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100% ஹியூமன் பீயிங்காட்டே வாழ்ந்தார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஏனென்றால் கல்வாரி சிலுவையில அவ்வளவு அவ்வளவு பாடுகளின் மத்தியில அவருடைய உடம்புல எல்லா ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே போயிட்டு கடைசியில் அவருக்கு ரொம்ப தர்ஸ்டியாட்டு தாகமாக இருந்தது. அந்த நேரத்தில் அவர் இந்த வார்த்தையை சொன்னார். இதை நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த காரியங்களை பிரசங்கிக்கக்கூடிய கிருபையின் பிரசங்கங்கள் இந்த உலகத்திலே வர வேண்டும், ராஜ்யம் உண்மையாகவே கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆவலோடு அவர் தாகமாய் இருக்கிறார். இந்த நாட்கள்ல நிறைய பேர் ஊழியம் பண்றாங்க, நிறைய பேர் பிரசங்கிக்கிறாங்க. பட் என்னன்னா அவர் சிலுவையில முடித்த காரியங்களை பிரசங்கிக்கிற ஆட்கள் குறைவு. சோ அந்த மாதிரி அவர் சிலுவையில முடித்த காரியங்கள், உண்மையான ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கான அந்த ஊழியங்கள் இன்னும் அந்த நாட்கள்ல எழும்ப வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 6வது வார்த்தை முடிந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததான நோக்கம் முடிந்தது. அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம், மிஷன் என்னன்னா ஏசாயா 61ஆம் அதிகாரம், அது முடிந்தது. பாவத்தின் சம்பளம் வேரோடே கூட பிடுங்கப்பட்டது. எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறினது. அவர் சிலுவையில் முடிந்தது என்று சொன்னார். நாம் இந்த உலகத்தில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நாம் தொடங்குகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7வது வார்த்தை, கடைசி வார்த்தை, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். கடைசியாக பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்தார் என்று ஒரு பாசிட்டிவ் ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். அவர் இந்த உலகத்துல மரிப்பதற்காக தான் வந்தாரு. அவர் நமக்காக பலியாவதற்காக தான் வந்தாரு. பிதாவின் சித்தத்தை அவர் முடித்தார். சோ பிரியமானவர்களே, நமக்கும் இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு திட்டம் என்பது அது ஒரு பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சித்தத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன ஆண்டவர் எதுக்காக இந்த உலகத்துல உண்டாக்குனாரு, என்னுடைய திட்டம், என்னை குறித்த ஆண்டவருடைய திட்டம் என்ன என்பதை நாம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடித்து நாமும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்ம ட்ரை பண்ணணும். இந்த நாட்கள்ல மிகவும் ஒரு எதிர்மறையான சூழ்நிலைகள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு ஊழியத்திலும், ஒரு செக்குலர் வேர்ல்ட்ல எடுத்தாலும், ஒரு ஊழியம் பண்ணணும்னாலும், ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போதும் நிறைய பொறாமைகள். ஒரு மனுஷன் ஒரு கொஞ்சம் முன்னுக்கு வர்றதுக்கு அவ்வளவு பொறாமை இந்த நாட்கள்ல ஈவன் தோ செக்குலர்லயும் இருக்குது, இப்போ அது ஊழியத்திலையுமே இருக்குது. ஆனாலும் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நாம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடித்து நம்ம அதை செய்வதற்கான முயற்சிகளை நாம் ஏறெடுக்க வேண்டும். நம்ம ஆவியானவர் கூட கனெக்ட் ஆகி அவருடைய பிரசன்னத்துல நிரம்பி அவரோடு கூட நடக்கும்போது கண்டிப்பாக நம்மளும் அந்த சித்தத்தை நமக்கு கண்டிப்பாக செயல்பட முடியும். ஆமென். ஆண்டவர் தாமே இந்த 7 வார்த்தையின் மூலம் உங்கள் வாழ்க்கையை ஹெவன் லைஃப் ஆன் எர்த்தாக மாற்றுவாராக. ஆமென்.